I think after about 2 years, the Lord is giving me this opportunity to come out here. 2 வருடங்களுக்கு பிற்பாடு நான் இங்கே வரும்படியான இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். As your brother said, the purpose of the visit this time to Chennai is for the ministry in Stewart Bible College. சகோதரன் சொன்ன வண்ணமாக இந்த முறை சென்னைக்கு வந்ததனுடைய நோக்கம் அந்த ஸ்டூவர்ட் பைபிள் காலேஜிலே அந்த வேதாகமத்தை போதிக்கக்கூடிய ஊழியத்துக்காக நான் வந்திருக்கிறேன். Came here last week. போன வாரம் நான் இங்கே வந்தேன். Now the ministry there is going on. அங்கே ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. God willing, this Friday morning I'll be traveling. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை காலையிலே நான் மறுபடியும் பிரயாணப்பட்டு போவேன். And I praise God for the times the Lord gave me to come over here in the past and have fellowship in this place. கடந்த நாட்களிலும் கூட உங்கள் மத்தியிலே வரவும் உங்களோடு கூட ஐக்கியப்படவும் கர்த்தர் கொடுத்த அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I praise God for the keeping you all for the glory of God. நீங்கள் உங்கள் யாவரையும் கர்த்தர் அவருடைய மகிமைக்காக வைத்திருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். That the Lord prosper you all as an assembly in the coming days. வரக்கூடிய நாட்களிலும் ஒரு சபையாக கர்த்தர் உங்கள் யாவரையும் செழிக்க பண்ணுவாராக. Now, in the moment, seven of us, as we are going to look into the word of God, may the Lord help us. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிற இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. To read verses from 1 Thessalonians. 1 தெசலோனியரிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். Verses 1 and 2. 1 தெசலோனிக்கேயர் முதலாவது Chapter 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். In fact, we will be looking at verses 1 to 12. 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். But to begin with, we will read the first verse. ஆனால் ஆரம்பமாக நாம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடத்தவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் தெரிந்த நீங்கள் உங்களால் பேற்றி ஏற்றுக்கொண்டவர்களே, தேவனுடைய வேண்டிக் கொண்டே ஒப்பி சொல்கிறோம். இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அன்பின்றீர்களே. May the Lord add his blessings upon the reading of this verse. வாசித்த இந்த வசனங்களோடு கூட தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூப்புவாராக. There at the end of verse 1, God says that we should walk to please God. இந்த முதல் வசனத்தினுடைய இறுதியிலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமான பிரகாரமாய் நாம் நடக்க வேண்டும். It should be the desire of every believer to live a life that is pleasing God. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற இந்த காரியம்தான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். And we can please God by our walk or by our daily life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய நடத்தையின் மூலமாக கர்த்தரை நம்மால் பிரியப்படுத்தக்கூடும். Paul is writing to the Thessalonians. பவுல் இங்கே தெசலோனிக்கேய சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். Visit of Paul to Thessalonica we see in chapter 17 of Acts of Apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு போய் சந்திக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Paul travels through various places and reaches Thessalonica. பவுல் பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு அந்த தெசலோனிக்கேய பட்டணத்துக்கு வருகிறார். 3 weeks he was there ministering in a synagogue. 3 வாரங்கள் அங்கே இருந்து ஒரு தேவாலயத்திலே அவர் அங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Then problems started. அதற்கப்புறமாக பிரச்சனைகள் எழுகின்றன. And then how many days he continued there? We do not. அதற்கப்புறமாக எத்தனை நாட்கள் அங்கே தொடர்ந்து இருந்தார் என்று நமக்கு தெரியாது. Not very day. ஆனா ரொம்ப நாள் இல்ல. From there he goes to Berea. அங்கே இருந்து அவர் பெரேயா பட்டணத்துக்கு போகிறார். There also problem here. அங்கேயும் பிரச்சனைகள் எழுகின்றன. From there he will be at. அங்கே இருந்தவர் அத்தேனை பட்டணத்துக்கு போகிறார். All this we have in chapter 17 of Acts. இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். When he was in Athens, அவர் அங்கே அத்தேனை பட்டணத்தில் இருந்தபோது he had great burden about these people there in Thessalonica. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற மக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் அவருக்கு உண்டானது. 1 Thessalonians, the beginning verses of chapter 3, we have the record.
ஒன்று தெசலோனிக்கேய புத்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களிலே இதற்கான பதிவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. is very much concerned about the city. இந்த விசுவாசிகளை குறித்து அதிக அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக பவுல் காணப்பட்டார். Are they believing in faith? அவர்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து நடக்கிறார்களா, Or are they given up and gone back to their old faith? இல்லை என்று சொன்னால் அவர்கள் பின்வாங்கி அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்களா? So to know about them, we see Paul sending Timothy to Thessalonica. ஆகவே இவர்களை குறித்து அறிவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அனுப்புகிறார். And that Paul himself goes from Athens to Corinth. பவுல் தாமே அத்தேனை பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். Chapter 18, the beginning part, we see Paul reaching Corinth. அங்கே 18வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்கும் போது பவுல் அங்கே கொரிந்து பட்டணத்துக்கு போகிறதை நம்மால் பார்க்க முடியும். When he was in Corinth, அவர் கொரிந்து பட்டணத்தில் இருந்தபோது Timothy came from Thessalonica. தீமோத்தேயு தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வருகிறார். Came with the good news about the Thessalonians. தெசலோனிக்கே சபையை குறித்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். He said they have not gone back. அவர் சொன்னார், அவர்கள் பின்வாங்கி போகலங்க, They are happy in the Lord. அவர்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க, Full of faith and hope. அவர்கள் அதிக விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைந்த விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், They are very exemplary believers. அவர்கள் மிகவும் முன்மாதிரியான விசுவாசிகளாய் காணப்படுகிறார்கள். So Timothy came with all the good news about this people. ஆகவே இந்த மக்களை குறித்த நல்ல செய்தியெல்லாம் திரட்டி கொண்டு தீமோத்தேயு வந்து சொல்லுகிறார். A lot of problems were there for them. அநேக பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில இருந்தது உண்மைதான். So the model still an exemplary group. இருந்தாலும் கூட ஒரு முன்மாதிரியான ஒரு ஒப்பற்ற விசுவாச கூட்டமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். Very often we take this Thessalonian believers as a model assembly. அநேக நேரத்திலே தெசலோனிக்கே சபையை, இந்த விசுவாசிகளை ஒரு முன்மாதிரியான சபையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். After hearing about Thessalonian believers, when he was in Corinth, அங்கே கொரிந்து பட்டணத்திலே இருந்தபோது தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை குறித்ததான சாட்சியை கேட்ட பிற்பாடு when he heard about them from Timothy, தீமோத்தேயுவின் இடத்திலிருந்து இந்த செய்தி எல்லாம் அவர் கேட்ட பிற்பாடு very happy. அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு புலங்காகிதம் அடைகிறார். With that joy, he is writing this verse. அந்த சந்தோஷத்தோடு கூட இந்த வசனங்களை எல்லாம் எழுதுகிறார். Now, when you come to the first 3 chapters, முதல் 3 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது he is telling about, the good things that he heard about them from Timothy. தீமோத்தேயுவின் இடத்திலிருந்து இவர் கேட்ட இந்த நல்ல காரியங்களை எல்லாம் அவர் அங்கே எழுதுகிறார். He is commending them for whatever he heard. அவர்கள் கேட்ட காரியங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களை பாராட்டி பேசுகிறார். Let me tell you another thing. இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If you look at the writings of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், in the beginning we see a pattern. ஆரம்பத்திலே ஒரு விதமான ஒரு பாணியை அவர் கடைபிடிக்கிறார். It always begins with the greetings and all. எப்போதுமே அவர் அங்கே வாழ்த்து செய்தியோடு கூட ஆரம்பிக்கிற ஒரு பாணியை பார்க்கலாம். After the greetings, there will be the thanksgiving. வாழ்த்துரைக்கு பிற்பாடு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும். Thanking God for the believer. அந்த விசுவாசிகளுக்காக அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். Out of 13 epistles, in all the 10 epistles, we see that. அந்த 13 நிருபங்கள் பவுல் எழுதி இருக்கிறார் இல்லையா, அதுல 10 நிருபங்கள்ல இந்த விதமான பாணியை தான் நம்ம பார்க்கிறோம். Thanksgiving following the greetings. ஆகவே அங்கே வாழ்த்துரை, அதை தொடர்ந்து அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல். But when you come to First Thessalonians, ஆனால் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு நாம் வரும்போது chapter 1, after the greetings, we see the thanksgiving. ஆகவே 1வது அதிகாரத்திலே அவர்களை வாழ்த்துவிட்ட பிற்பாடு அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். Then when you come to chapter 2, அதற்கப்புறமாக 2வது அதிகாரத்துக்கு வரும்போது verse 13, he thanks for them again. 13வது வசனத்திலே மறுபடியும் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். Then coming to chapter 3, 3வது அதிகாரத்துக்கு வரும்போது in verse 9, he is giving thanks to God for them again. மறுபடியும் அவர்களுக்காக கர்த்தருக்கு 9வது வசனத்திலே நன்றி செலுத்துகிறார். We don't see like this anywhere. இப்படிப்பட்ட ஒரு பாணியை பவுலினுடைய நிருபங்கள் வேறு எதிலும் நாம் காண முடியாது. Repeatedly giving thanks for the belief. தொடர்ச்சியாக இந்த விசுவாசிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். What I'm trying to say is that நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், such good people there. அந்த அளவுக்கு அவங்க நல்ல மக்கள். The first 3 chapters are thanksgiving and commendations. முதல் 3 அதிகாரங்களை பார்க்கும்போது நன்றி செலுத்துதலும் பாராட்டுதலும் நிறைந்திருக்கிறது. And they come to chapter 4. 4வது அதிகாரத்துக்கு வரும்போது In the first 12 verses, முதல் 12 வசனங்களிலே he is reminding them the instructions that they had given when they were there with them.
அவரோடு கூட அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு இவர் கொடுத்த ஆலோசனைகளை எல்லாம் நினைப்பூட்டுகிறார், reminders. அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். Look at verse 1. முதல் வசனத்தை பாருங்க. You have received of us. நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டபடியே, எங்களால் ஏற்றுக்கொண்டபடியே. Verse 2. இரண்டாவது வசனம், You know what commandments we gave you. நாங்கள் கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. Verse 6. ஆறாவது வசனம், As we also have forewarned you and testified. சாட்சியாக எச்சரித்தபடியே. Verse 9. ஒன்பதாவது வசனம், You yourself are taught of God. நீங்கள் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. Verse 11. 11வது வசனம், As we commanded you. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே. What I'm trying to say is repeatedly is referring to what he taught them when he was with them. அவரோடு இவர்கள் இருந்தபோது என்னவெல்லாம் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். They were not there with them for many days. அநேக நாட்களாக அவங்களோட அவர் இல்ல. Just 4 or 5 weeks, that's all. ஒரு 4-5 வாரங்கள் தான் மிஞ்சி போனா இந்த மக்களோட அவர் செலவிட்டிருப்பார். And here he is referring to those things that they taught them when they were with them. ஆகவே இங்கே இவர் குறிப்பிட்டு எழுதும் போது நான் இருக்கும்போது இதை கட்டளையிட்டேன், இதை கற்றுக் கொடுத்தேன் என்று அதை சொல்லி சொல்லி எழுதுகிறார். From chapter 4 verse 13 onwards, 14வது அதிகாரம் 13வது வசனத்தை துவங்கி he will give them new instructions. புது கட்டளைகளை அவர் அங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறார். Clearing their doubt, அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார். giving them fresh instructions. அவர்களுக்கு புதிய ஆலோசனைகளை கட்டளைகளை கொடுக்கிறார். All that is after chapter 4 verse 12. இது எல்லாமே 4வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு பிற்பாடு. But this 1 to 12, ஆனா he இந்த is reminding them about those instructions which were already given them. 4வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை கட்டளைகளை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். Most probably these instructions that he gave them were instructions which he thought that it is very much essential for them to hear and follow. ஆகவே இந்த காரியங்கள் கட்டளைகளை எல்லாம் இவர் ஏற்கனவே சொன்னார் அல்லவா, இதெல்லாம் மிக மிக முக்கியமானவைகள் என்று அவர் கருதுகிறபடியினாலே திரும்பவும் இதையெல்லாம் நினைப்பூட்டி பேசுகிறார். Because he knew that he will be, he will have to go from there to other places immediately. இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் மற்ற காரியங்களுக்கு போகணும்னு அவர் அறிந்து கொண்டு அவர் உள்ளபடியே இப்படி செய்கிறார். Persecutions were there. Sorry. Persecutions were there. அங்கே உபத்திரவம் இருக்கிறது. They won't be able to continue their follow. அவர்கள் அதிக நேரம் அங்கே நீடித்து நிலைத்திருக்க முடியாது. Knowing that he was giving them the instructions that are very essential for them to know. ஆகவே இதையெல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாய் புரிந்து உணர வேண்டிய கட்டளைகளை அவர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். So these instructions we have here in this verse, first 12 verses are very important for all of us ஆகவே as believers. இந்த முதல் 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனைகள் கட்டளைகள் விசுவாசிகளாகிய நாம் எல்லாருக்குமே மிக முக்கியமானவை. The verses that we read comes as a headline for the whole passage. ஆகவே நாம் வாசித்த இந்த 2 வசனங்கள் இந்த முழு வேத பகுதிக்குமான ஒரு தலைப்பு போல இருக்கிறது. Walk to please God. கர்த்தரை பிரியப்படுத்தும் வண்ணமாய் நடந்து கொள்ளுங்கள். To please God by our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை பிரியப்படுத்துவது என்று சொன்னால் In what all areas we have to be careful about. எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். That's what the instructions tells us in the verses 4. அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே அந்த ஆலோசனைகளை தான் பவுல் சொல்லுகிறார். We are not going into the details of everything. நாம் இதனுடைய ஆழத்துக்குள்ளாக போக போறதில்ல. But in a very simple way, let me try to present it. ஆனால் மிகவும் எளிமையான முறையிலே இந்த சத்தியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். It tells us how we can please God by our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. As I mentioned at the beginning, நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமாக burden and the concern of all the believers should be this. எல்லா விசுவாசிகளுடைய பாரமாகவும் அக்கறையாகவும் இந்த விஷயங்கள் தான் இருக்க வேண்டும். How can I please God in my life? எப்படி என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கர்த்தரை பிரியப்படுத்த போகிறேன்? God please with my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாரா? You remember the Lord Jesus, he lived a very exemplary life unto us. நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு முன்மாதிரியான ஒப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். And the Father testified to that. பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி சொன்னார். He said, "This is my beloved son in whom
I'm well pleased. அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். This father looking at our life, your life and my life, what could he say this evening? இதே பிதாவானவர் இன்றைக்கு மாலை வேளையிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்து எப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுவார்? Is he pleased with my life? அவர் என்னுடைய வாழ்க்கையிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறாரா? This must be the burden of each and every day. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய பாரம். How can we please God with our life? நம்முடைய வாழ்க்கையை வைத்து எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? When you read from verse 3 onward, 3வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது or presence, three areas where we have to be very careful. நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டிய 3 அம்சங்களை பவுல் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். See how verse 3 begins. 3வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். For this is the will of God, your sanctification. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Verses 3 to 8 is the elaboration of that. 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். Holiness or sanctification. பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழுதல். To please God, that is the first area where we have to be careful. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கவனமாய் இருக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய முதல் இடம் இதுதான். Second area. இரண்டாவதாக Verses 9 and 10. 9 மற்றும் 10 ஆகிய வசனங்கள். See how verse 9 begins. 9வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்களேன். But concerning brotherly love. சகோதர சிநேகத்தை குறித்து. So there we see about brotherly love. ஆகவே இங்கே சகோதர சிநேகத்தை குறித்து பார்க்கிறோம். That's the second area. இது இரண்டாவது அம்சம். First is the holy life. முதலாவது பரிசுத்த வாழ்க்கை. Secondly, loving one another, brotherly love. இரண்டாவதாக ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், சகோதர சிநேகம் பாராட்ட வேண்டும். Then verses 11 and 12. அடுத்து 11, 12 ஆகிய வசனங்கள். When we look at verse 12, 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது it says, you may walk properly toward those who are outside. உங்கள் 11வது வசனம், புறம்பாய் இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து. That's about our life in the world, before the world. உலகத்துக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்த விஷயம். A proper life before the people around. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பாக நாம் எப்படி ஒரு ஒழுக்கமான யோக்கியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். To be a witnessing life. அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். These are the 3 instructions Paul is reminding. இந்த 3 ஆலோசனைகளை, கட்டளைகளைத்தான் பவுல் நினைவூட்டி பேசுகிறார். Holy life, பரிசுத்த வாழ்க்கை, brotherly love, சகோதர சிநேகம், and a proper life before the world. உலகத்துக்கு முன்பாக யோக்கியமான வாழ்க்கை. And the order in which these are being presented are very important. அவர் எந்த வரிசையிலே இந்த 3 காரியங்களை சொல்றாருன்றத ரொம்ப முக்கியம். Holy life, that have to do with our self-word responsibility. அந்த பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லும்போது நமக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அது. And brotherly love, our relationship with believers. சகோதர சிநேகம் என்று சொல்லும்போது மற்ற விசுவாசிகளோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. A proper life before the world, that shows our duty to our relationship to the world. உலகத்துக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்பது உலகத்தோடு நாம் இருக்கக்கூடிய உறவை குறித்து பேசுகிறது. To be pleasing to God, these 3 areas, all these 3 areas should be careful. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 இடங்களிலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். This should be the same order in which we have to give this order. இதே வரிசை கிரமத்தை தான் நாம் கடைபிடித்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். Deal with yourself first. முதல்ல நம்முடைய வாழ்க்கையோடு நாம் இடைபட வேண்டும். Then loving others. மற்றவர்களை அடுத்து நாம் நேசிக்க வேண்டும். Then our witnessing before the world. அதற்கப்புறமாக உலகத்திற்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Looking at such life, the Father will be pleased. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து பிதாவானவர் பிரியப்படுவார். Now having seen this, இதை நாம் இங்கே சிந்தித்திருக்கிறோம். இப்போது let us now come to a little more detail. இப்ப கொஞ்சம் ஆழமா இது ஒன்னொன்னா பார்க்கலாம். Looking at the first one. முதலாவது குறிப்பு, that is holiness. பரிசுத்தம். In verses 3 to 8, Paul is elaborating on that. 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே பவுல் இந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். When you read that passage, அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது Paul is especially highlighting, the sexual immorality and all that. பவுல் இங்கே சன்மார்க்க சீர்கேடு, பாலியல் காரியங்களிலே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். Well, in the Gentile background, that probably was a problem among the Thessalonians. அவர்களெல்லாம் புறஜாதிகளாய் இருந்து
கர்த்தருக்குள் வந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். And as I mentioned, when Paul is writing this, they are just few weeks old in their Christian life. அங்கே நான் சொன்ன வண்ணமாக பவுல் எழுதுகிற வண்ணமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாகி ரட்சிக்கப்பட்டு சில வாரங்கள் தான் ஆகியிருக்கிறது. Very new in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் புதிதானவர்கள். So it was necessary for Paul to highlight that sin of sexual immorality. ஆகவே இந்த பாலியல் ரீதியான பாவங்கள் குற்றங்களை குறித்து வலியுறுத்தி விலக்கி சொல்ல வேண்டியது அந்த காலத்தின் கட்டாயமாய் பவுலுக்கு இருந்தது. But when we consider this, ஆனால் நாம் இதை சிந்திக்கும் போது we can apply the necessity of holy life in every area of our life. பரிசுத்தமான காரியம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற இந்த அம்சத்தை நம்முடைய வாழ்க்கையின் சகல இடங்களிலும் நாம் பொருத்தி பார்க்கலாம். As God's children, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம், as believers, விசுவாசிகளான நாம், it is very much essential for us to have commitment to sanctity, to holiness. பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்தமாகுதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டியது விசுவாசிகளுக்கு மிக மிக அவசியம். This is a must area where we have to be careful. நாம் கவனமாய் இருக்க வேண்டிய முதல் இடம், முதல் அம்சம் இதுதான். Every other thing comes after this. மற்ற காரியங்கள் எல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும். You know, when you think about God, தேவனை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது the most important attribute for God is His holiness. ஆண்டவருடைய பண்புகளிலே குணாதிசயங்களிலே மிக மிக முக்கியமானது அவருடைய பரிசுத்தம். When you come to Isaiah 6, நாம் ஏசாயா 6வது அதிகாரத்துக்கு வரும்போது there we see the worship that's going on in heaven. பரலோகத்திலே நடக்கிற ஆராதனையின் காட்சியை அங்கே பார்க்கிறோம். The angels worshiping God. அங்கே தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். What are they saying? அவங்க என்ன சொல்றாங்க? Holy, holy, holy is the Lord of hosts. பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று They சொல்லுகிறார்கள். are continuously saying that. அவர்கள் தொடர்ச்சியாக இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். Holy, holy, holy is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். Any attributes for God. அங்கே ஆண்டவருக்கு ஏராளமான பல குணாதிசயங்கள் உண்டு. They could have said omniscient, omniscient, omniscient is the ஓ Lord. சர்வ ஞானியே சர்வ ஞானியே சர்வ ஞானியே சேனைகளின் தேவனே என்று சொல்லி இருக்கலாம். They could have said Almighty, Almighty, Almighty is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே என்று சொல்லி இருக்கலாம். They could have said about now. அவருடைய அன்பை குறித்து சொல்லி இருக்கலாம். They could have said about grace. அவருடைய கிருபையை குறித்து பேசி இருக்கலாம். No, that's not what they. ஆனால் அதை அவர்கள் சொல்லவில்லை. Holy, holy, holy is the Lord of பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். God. That's the most important. ஆண்டவரை பொறுத்த மட்டிலே இதுதான் மிக முக்கியமான குணாதிசயம் அவருக்கு. People say that even for God, holiness is His regulative principle. அங்கே நாம் பொதுவாக சொல்வது ஒருவரை தேவன் என்று நிர்ணயிப்பதற்கே பரிசுத்தம் தான் அடிப்படை. That which controls, regulates all activities of God is His holiness. அங்கே தேவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவருடைய பண்புகளையும் கட்டுப்படுத்துவது அவருடைய பரிசுத்தம் என்கிற இந்த குணம்தான். God cannot love sin. ஆண்டவரால் பாவத்தை நேசிக்கவே முடியாது. Why? ஏன்? He is holy. அவர் பரிசுத்தர். God cannot lie. ஆண்டவரால பொய் சொல்ல முடியாது. Why? ஏன்? He is holy. ஏன் அவர் பரிசுத்தர். His holiness regulates everything. அவருடைய பரிசுத்தம் என்கிற குணம் மற்ற எல்லா காரியங்களையும் அங்கே நெறிப்படுத்துகிறது. So for God, holiness is the most important attribute. ஆகவே தேவனை பொறுத்த மட்டிலே பரிசுத்தம் தான் அவருடைய மிக முக்கிய குணாதிசயம். If for God, holiness is the most important one, ஆண்டவருக்கே பரிசுத்தம் மிக முக்கியமான குணாதிசயமாக இருக்கும் என்றால் for God's children, it is not anything else. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை காட்டிலும் வேற முக்கியம் ஒண்ணும் கிடையாது. Holiness is the most important attribute for you and I all. உங்களுக்கும் எனக்கும் கூட பரிசுத்தம் தான் மிக மிக முக்கியமான குணாதிசயம். That's why Paul presents this fact at the end of it. ஆகவே தான் பவுல் இந்த சத்தியத்தை எல்லாவற்றுக்கும் முதலாக சொல்கிறார். This is the will of God, your sanctity. உங்களுடைய பரிசுத்தமாவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this evening as we are together, இந்த மாலை வேளையிலே நாம் மூடி வந்திருக்கிற நேரத்திலே this is a matter that God wants every one of us to understand very clearly. நாம் யாவரும் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கிய சத்தியம் இது. If you're not giving priority to holiness, பரிசுத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் God is not pleased with your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியமாக இல்லை. Just think about your thought area. உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள்.
That's the area which is more troubling, isn't it? நமக்கு மிகவும் சிக்கலான ஒரு இடமே அந்த சிந்தனை வாழ்க்கை தான் இல்லையா? Sitting here itself, what all you can think. இங்கே உட்கார்ந்து கொண்டே என்னென்னவெல்லாம் நாம் யோசிக்க முடியும்? Think about your words. உங்களுடைய வார்த்தைகளை குறித்து யோசித்து பாருங்கள். What all comes out. என்னெல்லாம் நம்ம வாயில இருந்து வெளியே வருது? Some people cannot complete a sentence without uttering an unworthy word. அங்கே ஒரு சிலரால ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசாம ஒரு வாக்கியத்தை கூட சொல்ல முடியாது, பேச முடியாது. Think about the accent. செயல்களை யோசித்து பாருங்கள். Not telling about 100% holy life. அங்கே 100% பரிசுத்தமான வாழ்க்கைன்னு அப்படி நான் சொல்ல வரல. We are living still in this flesh. இந்த மாம்சத்திலே தான் இன்னும் வாழுகிறோம். We are still in this world. இன்னமும் உலகத்துல தான் இருக்கிறோம். So failures may happen. ஆகவே அங்கும் இங்கும் வீழ்ச்சிகள் ஏற்படலாம். Imperfections can come. அங்கே பரிபூரண குறைச்சல் ஏற்படலாம். What desire for 100% holy life. ஆனால் 100% நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே என்ற வாஞ்சையோடு வாழ வேண்டும். If the desire is there, அந்த வாஞ்சை உள்ளே இருக்கும் என்றால் God will help us to progress in holiness. நம்முடைய பரிசுத்தத்திலே முன்னேறி போவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். This is God's will, sir. இதுதான் தேவனுடைய திட்டமாக சித்தமாக நம்மை குறித்து இருக்கிறது. How we can keep ourselves holy? நம்மை நாம எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது? We can go to many places in the scripture to answer that. வேதத்தினுடைய பல வசனங்களை பார்த்து இதற்கு நம்ம பதில் சொல்லலாம். But we are not going to do that. ஆனால் அதை நம்ம இப்ப செய்ய போறதில்லை. We will confine ourselves to the passage itself. இந்த வேத பகுதிக்குள்ளேயே அதற்கான பதிலை நம்ம தேடுவோம். Let me just bring out certain words there in the passage. இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Look at verse 3. 3வது வசனத்தை பாருங்கள். There it says, abstain. விலகி இருந்து. Yeah, that's the word. Abstain. விலகி இருக்க வேண்டும். That means keep away. ஆகவே விலகிரணும், கொஞ்சம் தள்ளி போயிடணும். Even in chapter 5, verse 22, we have that word of correct. 5வது அதிகாரம் 22வது வசனத்திலும் இதே வசனத்தை நம்ம இதே வார்த்தை வருகிறதை பார்க்க முடியும். Abstain from all appearance of evil. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Not just abstain from evil, பொல்லாப்பானதை விட்டு விலகுங்கள்னு சொல்லல. even from the appearance of evil. பொல்லாங்காய் தோணுச்சுனாலே அதை விட்டு விலகிடணுமா? Means others look at it and think that it is evil. ஆகவே மற்றவர்கள் பார்த்து ஒருவேளை ஒரு பொல்லாப்பு செஞ்சிருப்பாரான்னு நினைக்கிற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு விலகிறேன். That may not be inherently evil. அது உள்ளபடியே பொல்லாப்பா இல்லாமல் இருக்கலாம். But in others' sight it looks like evil. ஆனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு இது பொல்லாப்பு மாதிரி தோணுது. Even from those things, keep away. அந்த காரியங்களை விட்டு கூட நாம் விட்டு விலகி விட வேண்டும். We separate in all area of life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் பிரிந்து ஜீவிக்க வேண்டும். Believers are separated from the world. விசுவாசிகள் உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Feel the separation. அந்த பிரிந்த ஒரு நிலையை காப்பாற்ற வேண்டும். You cannot talk like the world. உலகத்தை போல நீங்கள் பேச முடியாது. You cannot enter into wrong relationship. ஒரு தவறான உறவுக்குள்ளாக நீங்கள் போக முடியாது. You cannot dress like the people of the world. உலகத்தின் மக்களை போல நீங்கள் உடை அணிய கூடாது. Your life should be different. உங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்க People வேண்டும். who go to hell and people who go to heaven, they cannot live in the same way. அங்கே நரகத்துக்கு போகக்கூடிய மக்களும் பரலோகத்துக்கு போகக்கூடிய மக்களும் ஒரே விதமாய் வாழ முடியாது. You all agree with what I say? நான் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? Abstain. விலகி இருக்க வேண்டும். Secondly, 2வது, look at verse 4. 4வது வசனத்தை பாருங்கள். You should know how to possess your own vessel. Verse 4. You should. தமிழ்ல 5வது வசனத்திலே வருகிறது. Okay. தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. Not going into the explanation of the vessel and all that. அந்த பாண்டம்னா என்னன்ற அந்த விளக்கத்துக்குள்ளலாம் நாம் போகல. But know that, look at the word. You should know. அவனவன் தன் சரீர பாண்டத்தை குறித்து அறிந்து என்று அந்த 5வது வசனம் லாஸ்ட்ல வருது. You should know. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should know how you should keep yourself holy. உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வது எப்படி என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Think about children growing. வளரக்கூடிய பிள்ளைகளை குறித்து யோசிச்சு பாருங்க. Small children. சின்ன குட்டி பிள்ளைங்க. Parents, especially mother, keeps the child clean.
பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் அந்த பிள்ளைய சுத்தமா வச்சிருப்பாங்க. I'm telling you about, 3 months old, 6 months old. ஒரு 3 மாசம் 6 மாசம் குழந்தைய பத்தி நான் பேசுறேன். kை குழந்தை. Mother keeps it clean. அம்மா அந்த குழந்தைய சுத்தமா வச்சுப்பாங்க. But then when it grows up, ஆனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளரும் போது it should do things by itself. அதுவே அதன் காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். That's the first thing we teach them, isn't it? அதைத்தான் முதலாவது அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லையா? You should keep yourself clean. உன்னை நீயே சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். That's the first responsibility of the Lord. அதுதான் பிள்ளைக்கான முதலாவது பொறுப்பு. You should know. விசுவாசிகள் இதை அறிந்திருக்க வேண்டும். You should know your weakness. உங்களுடைய பலவீனங்கள் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Where all I fall. You should know that. எங்கெல்லாம் நான் விழுறேன் அது எனக்கு தெரியணும். What the Bible tells about it. You should know that. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அது எனக்கு தெரியணும். What I should do with that area. You should know that. நான் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அதை நான் அறிந்திருக்க வேண்டும். It's your duty. இது நம்முடைய கடமை. Abstain. விலகி இருக்க வேண்டும். You should know. அறிந்திருக்க வேண்டும். Now come to verse 6. 6வது வசனத்துக்கு வாங்க. When I say 6, it's in the English Bible. ஆங்கிலத்திலே 6வது வசனம். Yeah, in Tamil it may be some other verse. தமிழிலே முன்ன பின்ன வரலாம். There says, no one should take advantage of and defraud his brother in this matter. ஒருவனும் இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். In KJV, it's slightly different. அங்கே கேஜேவிலே கொஞ்சம் வித்தியாசமா வருது. It says, no man go beyond. ஒருவனும் அங்கே மிஞ்சி பல விஷயங்களை பண்ணக்கூடாது. I like that usage better. அங்கே அந்த வார்த்தை பதப்பிரயோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. No one should go beyond. ஒருவனும் அங்கே மிஞ்சி செயல்படக்கூடாது, மிதமிஞ்சி பண்ணக்கூடாது. What is the idea there? அதனுடைய விஷயம் என்ன? A line is drawn. அங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னு சொன்னா Don't go beyond. அந்த கோட்டை தாண்டக்கூடாது. The word of God lays down frontiers for you. அங்க வேத வசனம் உங்களுக்கான எல்லை கோடுகளை போட்டு வைத்திருக்கிறது. It lays down border for you. உங்களுக்கான எல்லையை குறித்திருக்கிறது. Don't go beyond that. அந்த கோட்டை தாண்டி போக கூடாது. Keep yourself within. அந்த கோட்டுக்குள்ளேயே உங்களை வச்சுக்கணும். That's how you keep yours. இப்படித்தான் நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். Abstain. விலகி இருக்க வேண்டும். You should know. அறிந்திருக்க வேண்டும். Don't go beyond. கோட்டை தாண்டக்கூடாது. This is how each day we give ourselves. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். From that same passage, அதே வேத பகுதியிலே I want to show you the reasons for holiness. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Again, I won't go into detail. மறுபடியும் ரொம்ப ஆழமா விளக்க போறதில்ல. But look at the reason. ஆனா காரணங்களை பாருங்கள். Verse 6. 6வது வசனம். The Lord is the avenger of ours. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். What is the reason? காரணம் என்ன? If you go wrong, you will get the punish. நீங்க தவறான வழியில போனீங்கன்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. He will punish you. அவர் உங்களை தண்டிப்பார். When you come to Hebrews chapter 12, there we see the writer explaining this. எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த எழுத்தாளர் இப்படியாக விளக்கி சொல்லுகிறார். Chastisement, the loving father chastises the children. அங்கே அன்புள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். You see, for keeping ourselves holy, நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு we often say that God gives us 3 weapons. அடிக்கடியாக நம்ம சொல்றது என்னன்னா ஆண்டவர் நமக்கு 3 கருவிகளை ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். Number 1, முதலாவதாக the cross. சிலுவை. Applying the cross means when temptation comes, well, you have to consider yourself as terrible. சிலுவையை அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சோதனை வரும்போது நம்ம செத்து போன ஒரு ஆளை போல நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும். I cannot do that. நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது. Sometimes we are not able to recognize. சில நேரம் அந்த மாதிரி செத்து போனவனை போல நம்மை நாமே பாவித்துக் கொள்ள முடியவில்லை. We fall in sin. நம் பாவத்துல விழுந்துடுறோம். Then the second one, அடுத்து 2வது confession. அறிக்கை செய்தல். Confess. அறிக்கை செய்ய வேண்டும். The blood of Jesus Christ cleanses us from all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. Then sometimes we are not able to do that also. சில நேரத்துல அதையும் கூட நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. Then comes the third one. அதற்கப்புறமாக 3வது காரியம். That's what we call as chastisement. He punishes us. அதுதான் சிட்சை. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார். That's what we see over here. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Lord is the avenger of all. ஆண்டவர் எல்லா நீதியையும் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். Secondly, இரண்டாவதாக we look at verse 7.
7வது வசனத்தை பார்க்கும்போது This is for God did not call us to uncleanness but in holiness. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். See your calling. உங்களுடைய அழைப்பை பாருங்கள். As we see in 2 Timothy 1:9. 2 தீமோத்தேயு 1:9 நாம் பார்க்கிற வண்ணமாக Called with a holy calling. ஆண்டவர் நம்மை பரிசுத்த அழைப்பில் அழைத்திருக்கிறார். Holy calling means a calling unto holiness. பரிசுத்த அழைப்பு என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அழைப்பு. That's our calling. அதுதான் அங்கே குறிப்பீங்க. How can you go to unholiness? எப்படி நம்ம பரிசுத்தத்தை விட்டு அசுத்தத்துக்கு போறது? If God has called you to that side, ஆண்டவர் இந்த பக்கம் வான்னு நம்மள கூப்பிட்டா how can you go to that side? நீங்க எப்படி அந்த பக்கம் போவீங்க? Go there. இங்க போங்க. I go to God. நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? So think about your calling. உங்களுடைய அழைப்பை குறித்து யோசித்து பாருங்கள். And when you come to verse 8, அதற்கப்புறம் 8வது வசனத்துக்கு வரும்போது Paul says, He has given us His Holy Spirit. பவுல் சொல்லுகிறார், அவர் தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Not unholy Spirit. அசுத்த ஆவி இல்ல, Holy Spirit. பரிசுத்த ஆவி. To lead you into holiness. உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துவதற்காக அவர் இருக்கிறார். Then how can you ignore His leading and go into unholy? அப்படி இருக்கும்போது அவருடைய வழிநடத்துதலை அசட்டை பண்ணிவிட்டு அசுத்தத்துக்குள்ள எப்படி போக முடியும்? Let me tell you one. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். In the New Testament, we have this Holy Spirit occurring many times. புதிய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த ஆவி என்கிற இந்த வார்த்தை வருகிறதை பலமுறை பார்க்க முடியும். But in the Old Testament, ஆனால் பழைய ஏற்பாட்டிலே you have it only twice. 2 முறைதான் இந்த வார்த்தை வருகிறது. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Spirit occurs many times. ஆவியானவர், ஆவி என்கிற வார்த்தை பல முறை வருகிறது. Right from chapter 1 of Genesis itself, we see. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்தே ஆவின்ற வார்த்தையை பார்க்கிறோம். But this title, Holy Spirit, occurs only twice in the Old Testament. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே 2 முறை மாத்திரமே வருகிறது. One is in Psalm 51. ஒன்னு சங்கீதம் 51 Second is in Isaiah 60. இரண்டாவது ஏசாயா 63. What is the background of Psalm 51? சங்கீதம் 51 என்ன பின்னணியில இந்த வார்த்தை வருகிறது? Sin of David. தாவீதினுடைய பாவம். He is praying, don't take your Holy Spirit. தாவீது ஜெபத்திலே கதறுகிறார், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும். So it is in the context of sin of David. ஆவே தாவீதினுடைய பாவம் என்கிற பின்னணியிலே அது The சொல்லப்பட்டிருக்கிறது. second portion I said was Isaiah 63. நான் சொன்ன 2வது பகுதி ஏசாயா 63. There in verses 10 and 11 we see that. 10, 11 ஆகிய வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். In Isaiah 63 it's about the sin of Judah. ஏசாயா 63 யூதாவினுடைய பாவத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த வார்த்தை வருகிறது. So in both the places it is in connection with unholiness. ஆகவே இந்த 2 இடங்களிலுமே இந்த வார்த்தை வருவது அசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிலையில் வருகிறது. What does it indicate? இது என்னத்தை குறிப்பிடுகிறது? He who have the Holy Spirit should live holy. பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கக்கூடிய நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். Lord help us that we may understand it. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. He punishes us. அவர் நம்மை தண்டிக்கிறார். He has called us to holiness. அவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். Given us His Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார். Will of God is your holiness, your sanctity. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. This is the first area where we have to, take care of. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய முதலாவது இடம் இந்த பரிசுத்தம் தான். What was the second one I said? 2வது குறிப்பு நான் என்ன சொன்னேன்? Verses 9 and 10 we have it. 9வது 10வது வசனத்திலே அது இருக்கிறது. Brotherly love. சகோதர சிநேகம். Yeah, brotherly love. சகோதர சிநேகம். Now, what is this brotherly love? இது என்ன இந்த சகோதர சிநேகம்? It's not about agape love. இது ஒரு அகாப்பே அன்பு கிடையாது. It's the Philadelphia. That is brotherly love. இது ஒரு சகோதர பிலடெல்பியா அன்பு, சகோதர அன்பு. Very often I explain like this. அநேக நேரத்திலே நான் இதை இப்படி விளக்கி சொல்லுகிறேன். When you say brotherly love, சகோதர அன்புன்னு நம்ம சொல்லும்போது it means there may be many problems and troubles between them. உங்களுக்குள்ள ஒருவேளை நிறைய பிரச்சனைகளும் சில கஷ்டங்களும் இருக்கலாம். But when a matter of necessity comes, they are one. ஆனால் ஒரு அத்தியாவசியம், ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லாமே ஒண்ணு. That's brotherly love. இதுதான் சகோதர அன்பு. When you come to the
book of Exodus. யாத்ராகம புத்தகத்துக்கு நீங்கள் வரும்போது We have a very good illustration. நமக்கு அங்க அருமையான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. Moses grew up மோசே வளருகிறார். 40 years now. 40 வயசு ஆயிடுச்சு. He went out வெளியே போறாரு. to see how, the Israelites are there. இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்க போகிறார். He saw one Israelite and Egyptian fighting. ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டையிடுகிறதை காண்கிறார். I hope you know the story. அதான் உங்களுக்கு தெரியும். What did Moses do? மோசே என்ன செய்தார்? He finished the Egyptian, எகிப்தியன் கதையை முடித்தார், buried, அடக்கம் பண்ணினார். and released that other one. அங்கே அந்த இஸ்ரவேலனை விடுதலை பண்ணினார். Next day also he went out. அடுத்த நாள் அவர் வெளியே போறாரு. There also two were fighting. அங்கே 2 பேர் சண்டை போடுறான். He went and saw that போய் பாக்குறாரு. those were brothers, 2 பேருமே சகோதரர்கள், 2 Hebrews. 2 எபிரேயர்கள். And he went to counsel them. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக இவர் போகிறார். What did they say? அவர் என்ன சொன்னாரு? Are you going to do the same thing with us as you did yesterday? நேத்து அவனை கொலை பண்ண மாதிரி எங்களையும் நீ முடிக்கலான்னு பாக்குறியா? Yes, see, they were fighting. அவங்க சண்டை போடுறாங்க 2 பேரும். They were at other's neck. அவங்க ஒருத்தர் கழுத்தை பிடிக்கிறாங்க. Now one outsider came, they are one. இப்போ வெளியாள் ஒருத்தர் வந்தோன்னு இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. That's brotherly love. இதுதான் சகோதர அன்பு. There may be many differences. அவங்களுக்குள்ள ஏராளமான வேறுபாடுகள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். But underlying all that is love or giving. ஆனால் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த அன்பு அவர்களை ஒன்றாக இணைக்கிறது. This acknowledgement, understanding that we are one in Christ ought to be there. இந்த ஒரு புரிதல், ஒரு அறிவு, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒன்னாய் இருக்கிறோம்ன்றது நமக்கு இருக்க வேண்டும். Elsewhere we read, let brotherly love continue. மற்ற இடங்களிலே நாம் வாசிக்கும் போது சகோதர சிநேகம் உங்களிலே தொடரட்டும். In other place we see that love is a mark of the disciples of the Lord Jesus. வேறு இடங்களிலே வாசிக்கும் போது நம்முடையிலே இருக்கக்கூடிய இந்த அன்புதான் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்பதற்கான அடையாளம். When we come to John's Gospel chapter 30, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு வரும்போது we see our Lord Jesus Christ with his disciples in the upper room. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த மேல் வீட்டறையில் இருக்கிறார். And when he was with them, அவர்களோடு கூட அவர் இருக்கும்போது they went there to eat the Paschal lamb, அவர்கள் அங்கே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும்படி கூடி இருக்கிறார்கள். Passover feast time. அங்கே அந்த பஸ்கா பண்டிகை அங்கே கடந்து போகிற அந்த நேரம் அது. And the Lord knew that he was going to leave them and go to the Father. அவர்களை விட்டு இவர் பிதாவினிடத்திலே பரமேற போகிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். We are told that he loved them unto the end. அங்கே கடைசி வரைக்குமாக அவர்களை நேசித்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. He loved them unto the end. அங்கே முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Does it mean that he loved them till he died at the cross? அவர் சிலுவையிலே மரித்த வரைக்குமாக அவரிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று அர்த்தமா? No, that's not the meaning. அப்படி அதனுடைய அர்த்தம் கிடையாது. Because even in his death he loved them. ஏனென்றால் அவருடைய மரணத்தின் போதும் கூட அவர்களை நேசித்தார். Even after his death he loved them. அவருடைய மரணத்துக்கு பிற்பாடும் கூட அவர்களை நேசித்தார். So it's not about the death. அவருடைய மரணம் இங்க விஷயம் கிடையாது. Then what is the meaning of that word? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப He என்ன? loved them unto the end. அவர்களை முடிவு பரியந்தம் நேசித்தார் என்று சொல்லும் போது The meaning of it is he was ready to go to any end to show his love toward them. அவர்களுக்கு மேல இருக்கிற அன்பை காட்டுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவர் போக ஆயத்தமாக இருந்தார். He was ready to go to any end to show his love toward them. அவர்கள் மேல் இருக்கிற அன்பை காட்டும்படிக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் அவர் போவார். Immediately after that, உடனடியாக அதன் பிற்பாடு what do we see? நம்ம என்ன பார்க்கிறோம்? The Lord washing the feet of his disciples. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். What was he doing? அவர் என்ன செய்கிறார்? Showing his love. அவருடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கிறார். Normally, disciples, servants wash the feet of the master. பொதுவாக சீஷர்கள், வேலையாட்கள் தான் எஜமானுடைய கால்களை கழுவுவார்கள். We don't see anywhere the master washing the feet of the disciples. எஜமான் சீஷர்களுடைய கால்களை கழுவிட காட்சியை வேறு எங்கும் காண முடியாது. That's what we see in Jesus. அங்கே இயேசுவிலே இதை நாம் பார்க்கிறோம். He was showing his love toward them. அவர்கள் மேல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை அவர் காண்பிக்கிறார். In the Jewish context, அந்த யூத பின்னணியிலே to show one's love to another, that was one way of doing it, washing the feet. மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பை காண்பிப்பதற்கான ஒரு முறை, ஒரு வழி கால்களை கழுவுவது. In our own context,
context, நம்முடைய சொந்த கலாச்சார பின்னணியிலே we have to see how we can show our love toward others. நம்முடைய அன்பை மற்றவர்கள் மேல் நாம் காண்பிப்பது எப்படி என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். For us, it is not washing the feet. நம்முடைய கலாச்சாரத்தின்படி காலை கழுவுவது நம்ம பண்பு கிடையாது. It may be something else. ஆனா வேற ஒண்ணு நம்முடைய இடத்துல இருக்கும் என்று சொன்னால் Bearing the one burdens one another, அவை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். encouraging one another, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். praying for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண There வேண்டும். are many ways in which we can, reach out to others and help others. நாம் மற்றவர்களை போய் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. This is a responsibility of the believer. இது விசுவாசியினுடைய பொறுப்பும் கடமையுமா இருக்கிறது. Brotherly love should continue. சகோதர சிநேகம் தொடர வேண்டும். Let me tell you another thing. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். When you come to the first 3 chapters, முதல் 3 அதிகாரங்களுக்கு நீங்கள் வரும்போது First Thessalonians, first 3 chapters, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தினுடைய முதல் 3 அதிகாரங்கள் we see that these people were loving one another. இந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள். In chapter 1 itself, we see about the labor of love. அங்கே முதலாவது அதிகாரத்திலே அவருடைய அன்பின் பிரயாசத்தை காண்கிறோம். Labor of love. அன்பின் பிரயாசத்தை பார்க்கிறோம். They were laboring, not just working, but laboring to show their love. ஏதோ அன்பு காட்டினாங்கன்னு போற போக்குல இல்ல, இதற்காக பிரயாசப்பட்டு அன்பு காண்பிக்கிறார்கள். When you come to the end of chapter 3, மூன்றாவது அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வரும்போது there also Paul is telling about their love. அங்கேயும் கூட அவனுடைய அன்பை குறித்து பவுல் பேசுகிறார். And when you look at the verses that we are considering now, நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வசனங்களை இப்போது பார்க்கும்போது chapter 4 verse 10, 4வது அதிகாரம் 10வது வசனம், they were showing their love to all the believers in Macedonia. மக்கதோனியாவில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் இவர்கள் அன்பு காண்பிக்கிறார்கள். Paul is telling now, பவுல் இப்போது அவர்களுக்கு சொல்லுகிறார், you have to increase in this, நீங்கள் இதை இன்னும் பெருகச் செய்ய வேண்டும். abound in this. இதிலே நீங்கள் அபரிமிதம் அடைய வேண்டும். As far as love is concerned, we can never say that I am doing it sufficiently. There is no need to increase it. அன்பை பொறுத்த மட்டிலே நான் நல்லா நேசிச்சிட்டாங்க, இதுக்கு மேல நேசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. Because our Lord's love itself is the model, example given. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான் நம்முடைய அன்புக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. We cannot reach up to that standard. அந்த தரத்துக்கு அந்த உயரத்துக்கு எல்லாம் நம்ம அன்பு கூற முடியாது. So there is always room for improvement. ஆகவே நாம் அன்பிலே பெருகுவதற்கும் முன்னேறுவதற்கும் எப்போதும் அங்கே வாய்ப்புகள் காரியங்கள் இருக்கிறது. May the Lord help us that we may have commitment to this brotherly love. ஆகவே இந்த சகோதர சிநேகத்தை குறித்து நாம் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. As I mentioned, நான் சொன்ன வண்ணமாக problems and differences and all may be there. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். But we should never sacrifice love, for anything else. ஆனால் இந்த காரியங்களுக்காகலாம் நம்முடைய அன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. We may not like many things in other person. மற்ற நபரிடத்திலே நமக்கு பிடிக்காத பல காரியங்கள் இருக்கலாம். Till we can give place to love. ஆனாலும் கூட அவர்களை நம்மால் நேசிக்க முடியும். So let brotherly love continue. ஆகவே சகோதர சிநேகம் தொடரட்டும். The first one was holiness. முதலாவது குறிப்பு பரிசுத்தம். Secondly, love. இரண்டாவது சகோதர சிநேகம் அன்பு. That order should be carried. இந்த வரிசையை நீங்க கவனிக்கணும். Those who don't have commitment to holiness don't go to love. ஆகவே பரிசுத்தத்தை குறித்ததான அர்ப்பணிப்பு நமக்கு இல்லைன்னா அடுத்தபடியான அன்புக்கு போகக்கூடாது. You will end up with problems. அப்புறம் பிரச்சனை தான் வரும். Holiness, முதல்ல பரிசுத்தம், love. அப்புறம் அன்பு. Then coming to the third one, அடுத்து மூன்றாவது காரியம் a proper life. யோக்கியமான வாழ்க்கை. As I said at the beginning, it's before others. மற்றவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமான வாழ்க்கை. There are many things told there in verses 11 and 12. 11, 12 ஆகிய வசனங்களிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. We will just read that. நாம் அதை வாசிக்கலாம். வாசிங்க 11, 12 ஆகிய வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது தூண்டலிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைந்துள்ளவராய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவலகத்தை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு குத்தி சொல்லுகிறோம். Yeah, about the quiet life, working, and all that is being told. நீங்க அமைதியா இருக்கணும், ஒழுங்கா வேலை பார்க்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. But the important thing is, there in verse 12, walk properly toward those who are outside. ஆனால் மிக முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால் 11வது வசனத்திலே ஆரம்பத்திலேயே வருகிறது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து. Order your life in such a way that your life will be seen as an exemplary one.
before the eyes of the world. அப்படி என்று சொன்னால் உலகத்தினுடைய பார்வைக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட்டு ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். People around us are viewing our life. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளியாட்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. Think about your friend, உங்களுடைய நண்பர்களை குறித்து யோசியுங்கள். people in the home, வீட்டுல இருக்கிறவங்கள பாருங்க, people in the neighborhood, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, believers in the assembly. சபையில இருக்கிற விசுவாசிகள் We're all living before them. எல்லாருமே அங்கே கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். We are all living before them. நம்ம இவங்க முன்னாடி எல்லாம் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. Their eyes are upon us. இவங்களுடைய கண்ணெல்லாம் நம்ம மேல இருக்கு. What kind of life we are presenting before them? இவர்களுக்கு முன்பாக எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம்? Is it a life of witnessing? இது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? Are they able to see Christ in our life? நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களால் கிறிஸ்துவை காண முடிகிறதா? We should order our life in such a way that our life itself will become a gospel before us. நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் போது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும். Let me explain this. நான் இதை உங்களுக்கு இப்படி விளக்கி சொல்லுகிறேன். There are three ways in which we can share the love of God to us. தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு 3 விதம் இருக்கிறது. 3 முறையிலே செய்யலாம். Or 3 means to which you can share the gospel with. மற்றவர்களுக்கு சுவிசேஷை சொல்வதற்கான 3 வழிகள். Number 1, முதலாவது proclamation. போய் அறிவித்தல். That is by our words, proclamation. நம்முடைய வார்த்தையின் மூலமாக போய் அறிவிக்கிறது, பிரகடனப்படுத்துவது. Number 2, இரண்டாவது by service, by the good that we do to the people. நம்முடைய சேவையின் மூலமாக மற்ற மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். The first one was proclamation. முதலாவது போய் அறிவிக்கிறது, Second, service. இரண்டாவது சேவையின் மூலமாக, Thirdly, மூன்றாவதாக by our lives. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. Why did I tell this? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Just for this reason. காரணம் இதுதான். The first one is becoming difficult today. இந்தியாவிலே இந்த முதலாவது காரியம் கஷ்டமாகி கொண்டே இருக்கிறது. What was the first one? முதலாவது என்ன? Proclamation. அறிவிக்கிறது. You know the conditions in Norway. வட இந்தியாவினுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? They are not able to gather like. நம்ம இப்ப கூடுற மாதிரி அவங்களால கூட முடியாது. Even in their homes or churches, they cannot gather. அவர்களுடைய வீடுகளிலேயோ சபைகளிலேயோ இப்படி கூட இயலாது. South India, well, some difference is there. தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. Here also times have changed. ஆனால் இங்கேயும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Tomorrow is told it. நாளைக்கு என்னமா இருக்கும்னு நமக்கு தெரியாது. So proclamations in general is becoming difficult. ஆகவே அறிவித்தல் என்கிற காரியம் பொதுவாகவே இப்போது அங்கே நெருக்கடி ஏற்படுகிறது. The second one, what was the second one I said? இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? Service. சேவை. That also becoming difficult. அது கூட இப்ப கஷ்டமாயிட்டு வருது. We don't want your orphanage. உங்களுடைய அநாத ஆசிரமம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. We don't want your school. உங்களுடைய பள்ளிக்கூடம் எல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. We don't want your hospital. உங்களுடைய மருத்துவமனை எங்களுக்கு வேண்டாம். Everywhere in India you see. இந்தியாவில எங்க போனாலும் இப்ப இந்த மாதிரி காரியங்களை பாக்குறோம். But the third one, no one will say we don't want. ஆனால் மூன்றாவது காரியத்தை யாருமே இது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லவே முடியாது. What is it? அது என்ன? A proper life. நம்முடைய யோக்கியமுள்ள வாழ்க்கை. Living the life of Christ. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாழ்வது. No one will say you live an improper life. யாருமே உங்கள்ட்ட நீ கொஞ்சம் மோசமா வாழப்பான்னு சொல்ல மாட்டாங்க. So even if the first 2 means are being closed, the third will remain open. ஆகவே முதல் 2 கதவுகள் மூடினாலும் கூட மூன்றாவது கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். That's what Paul says of it. இதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். Proper walk before those who are outside. வெளியே இருக்கிற புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பான யோக்கியமான நடத்தை. Just think about the Thessalonians. தெசலோனிக்கேயர்களை குறித்து யோசித்து பாருங்கள். At the beginning I told you,
ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், They were going through severe persecution. அங்கே மிக பயங்கரமான உபத்திரவத்தை அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Just few weeks in Christian life. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில வாரங்கள் தானே ஆகிறது. Because of the persecution, Paul had to flee from there. அந்த உபத்திரவத்து நிமித்தமாகத்தான் அங்கே இருந்து போக வேண்டிய நிர்பந்தம் பவுலுக்கு ஏற்படுகிறது. It was a big difficulty. அங்கே மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. To them, Paul is giving this third means of sharing the gospel. இந்த மக்களுக்குத்தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான இந்த மூன்றாவது வழியை பவுல் சொல்லுகிறார். Live properly. யோக்கியமாய் வாழுங்கள். Let others see the change. புறம்பே இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை காணட்டும். Let them ask the question. அவங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்கட்டும். What made this different? இந்த மாற்றம் உங்களிடத்திலே காணப்படுவதற்கான காரணம் என்ன? Prove that. Let them know that there is a living Savior who can transform people. இதன் மூலமாக ஒரு ஜீவனுள்ள இரட்சகர் மக்களை மறுரூபப்படுத்த முடியும், மாற்ற முடியும் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும். This should be our priority. இதுதான் நம்முடைய முக்கியத்துவமாக முன்னுரிமையாகவும் இருக்க வேண்டும். A proper life, a witnessing life. ஒரு சாட்சியுள்ள யோக்கியமுள்ள வாழ்க்கை. Dear brothers and sisters, we were looking at, the way to please God, how we can please God by our life. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு தியானித்தோம். As I mentioned in the beginning, நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமாக in the first 12 verses, முதல் 12 வசனங்களிலே God has been telling them the instruction, reminding them instruction which was already given in the beginning. பவுல் அவர்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன அறிவுரைகளை, ஆலோசனைகளை நினைப்பூட்டிக் கொண்டே வருகிறார் என்று பார்த்தோம். That shows that these truths are primary to Christian life. ஆகவே இது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் அஸ்திவாரமாக, அடிப்படையாக இருக்கிறது. The truths that every believer should know. ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டிய சத்தியங்கள் இவை. May the Lord help us that we may also remember this. இந்த சத்தியங்களை எல்லாம் நாமும் நினைவிலே எப்போதும் வைத்திருக்க Let கர்த்தர் our நமக்கு உதவி desire செய்வாராக. be that by my life, the Father should be. என்னுடைய வாஞ்சை, உங்களுடைய வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பிதாவானவர் பிரியப்பட வேண்டும். The light of these truths that we considered, what will be the Father telling you about? இந்த சத்தியத்தை எல்லாம் நாம் தியானித்திருக்கிற இதன் வெளிச்சத்திலே பிதாவானவர் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? Are there areas where we have to correct ourselves? நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டிய இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Be sincere to what we have. நாம் கேட்டிருக்கிற இந்த சத்தியத்துக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். I remember an illustration of a young man. ஒரு வாலிபனுடைய உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகிறது. Probably I may have told this in some other visits earlier. ஏற்கனவே வேறு தருணங்களிலே ஒருவேளை இதை நான் சொல்லி இருக்கலாம். There's about a young man. ஒரு வாலிபன், He learned music. அவன் அங்கே இசை வாசிக்க கற்றுக்கொண்டான். Music from a very, very famous guru. ஒரு மிக பிரபலமான ஒரு குருவினிடத்திலிருந்து இசை கலையை கற்றுக்கொண்டான். After he learned the music, அந்த கலையை அவன் கற்றுக்கொண்ட பிற்பாடு in his own village, the first public performance was done. அங்கே அவனுடைய சொந்த கிராமத்திலேயே வெளியரங்கமாக இவன் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுகிறான். All the villagers came எல்லா கிராமத்து ஜனங்களும் வந்தாங்க. because it was, their own man. ஏன்னா நம்ம பையன் ஒருத்தன் இதெல்லாம் கத்துட்டு இருக்கான், நம்ம பார்க்கலாம் ஆர்வமா வர்றாங்க. Big crowd had come. ஒரு பெரிய கூட்டம் திரண்டு விட்டது. He went to the stage. அவன் அங்கே மேடைக்கு போனான். He started performing the music. அவன் அந்த இசையை வாசித்து காண்பிக்க ஆரம்பித்தான். All the people were very happy. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. Many people started calling his name. அநேகர் அவனுடைய பேரை சொல்லி ஆரவாரித்தார்கள். They were applauding. அவனை அவங்க மெச்சிக்கொண்டு கைத்தட்டுறாங்க. But about that young man, it is told like this. ஆனால் அந்த வாலிபனை குறித்து இப்படி சொல்லுவாங்க, His eyes were not on the people. அவனுடைய கண்கள் அந்த ஜனங்கள் மேலேயே இல்லை. His ears were not to that applause which people were giving. அவனுடைய காதுகள், செவிகள் இந்த மக்களுடைய ஆரவாரத்தின் மேலே இல்லை. His eyes was on a man who was sitting at the end. அவனுடைய கண்கள் எல்லாம் அங்கே கடைசியில பின்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் மேலேதான் இருந்தது. An old man sitting at the last row. அந்த கடைசி வரிசையிலே ஒரு வயதானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். He was performing, his eyes were on him. அவன் அங்கே இசைக்கருவி வாசித்த போதெல்லாம் அவரை மட்டுமே இவன் பார்த்து கொண்டிருந்தான். When there is a smile on that face, அந்த மனிதனுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு, புன்முறுவல் காணப்பட்ட போது he knows that he is doing well. அவன் நல்லா வாசிக்கிறான்றது அவனுக்கு அப்ப தெரியும்.
when there is a frown on his forehead, அவருடைய புருவம் உயரும் போது he knows that there is something going wrong. ஏதோ ஒண்ணு தப்பா வாசிக்கிறோம்னு அவனுக்கு தெரியும். So his eyes were on that face alone. ஆகவே அவருடைய கண்கள் எல்லாம் அந்த ஒரு நபருடைய முகத்தின் மேலே மட்டும் பதிந்திருந்தது. Who was that old man? யார் அந்த வயசானவர்? Who was that old man? யார் அந்த வயசானவர்? His master. அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாத்தியார். His master from whom he learned. இந்த வாத்தியார் இடத்திலிருந்து தான் இவன் இதை கற்றுக்கொண்டான். His ears and eyes were not on the people. ஆகவே அவருடைய கண்களும் செவிகளும் ஜனங்கள் மேல் இல்லை. Let them applaud, let them do whatever they want. அவர்கள் ஆரவாரமா இருக்கட்டும், கைதட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும். He is my master, please. என்னுடைய ஆசிரியருக்கு இது பிரியமா இருக்கிறதா? Dear brothers and sisters, walk to please God. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனை பிரியப்படுத்தும்படி நடவுங்கள். Every day think about, ஒவ்வொரு நாளும் இதை யோசித்து பாருங்கள். is there anything displeasing to the Lord? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கிறதா? Be sincere in your Christian. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். And I am not telling 100% perfection. 100% பரிபூரணத்தை குறித்து நாம் பேசல. One day you will be perfect when we see it. ஒரு நாள் நாம் அவரை காணும் போது நாம் 100% பரிசுத்தமாய் இருப்போம். சரிதான். Till then, imperfection will still be there. ஆனால் அது வரைக்குமாக குறைபாடுகள் அங்கும் இங்கும் இருக்கலாம். But let's have sincerity. ஆனால் உண்மையோடு கூட இதை நாம் கையாளுவோம். Desire for perfection. பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். Lord, make me like your son. ஆண்டவரே, உம்முடைய குமாரனை போல் என்னை மாற்றும். Make me increase in conformity to you. அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலிலே நான் வளர எனக்கு உதவி I செய்தருளும். want to be pleasing in your sight. உம்முடைய பார்வையிலே நான் பிரியமுள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும் பிதாவே. Walk and to please God. தேவனை பிரியப்படுத்தும்படி நடவுங்கள். How we have to walk? நாம் எப்படி நடக்க வேண்டும்? Holy life, பரிசுத்த வாழ்க்கை, brotherly love, சகோதர சிநேகம், proper life before Him. உலகத்துக்கு முன்பாக யோக்கியமான வாழ்க்கை. Thus let us order our life and please our God. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நம்முடைய பிதாவை நாம் பிரியப்படுத்துவோமாக. And the Lord help us that we may give much importance to these truths and we நாம் கேட்ட இந்த சத்தியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. I enjoy sharing this truth. இந்த சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதிலே நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். It's my prayer that these truths will remain in your mind, இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். helping you to live a life that is pleasing to us. நம்முடைய பிதாவுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். And Lord bless these words. தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.